கோவை PSR சில்க்ஸ் வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோவை PSR சில்க்ஸ். PSR சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. தாய்மொழி தமிழை நீ பேசு. பேசு பேசு தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. பேசு பேசு தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. வல்லினமும் பேசு, மெல்லினம் பேசு. இடையினம் பேசு, வல்லினமும் பேசு. கம்பனை பேசு, வள்ளுவன் பேசு, இளங்கோவை பேசு. கம்பனை பேசு, வள்ளுவன் பேசு, இளங்கோவை பேசு. செம்மொழி பேசு, ஔவையை பேசு, ஆண்டாளை பேசு. தமிழா தமிழா நீ பேசு. தாய்மொழி தமிழை நீ பேசு. பாரதி தமிழை நீ பேசு. பாரதிதாசனை நீ பேசு. பாரதி தமிழை நீ பேசு. பாரதிதாசனை நீ பேசு. கண்ணதாசனின் தமிழ் பேசு. புதினம் பேசு, சிறுகதை பேசு, புது கவிதை பேசு. கண்ணதாசனின் தமிழ் பேசு, புதினம் பேசு, சிறுகதை பேசு, புது கவிதை பேசு. புது கவிதை பேசு. தமிழா தமிழா நீ பேசு. தாய்மொழி தமிழை நீ பேசு. தமிழா தமிழா நீ பேசு. தாய்மொழி தமிழை நீ பேசு. பேசு பேசு தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. பேசு பேசு தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு. வணக்கம் நேயர்களே. ஒரு அழகான காலை பொழுதில் இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கின்ற மணக்கடவு என்கின்ற பகுதியில் வானவராயர் வேளாண்மை கல்லூரியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தை பற்றி சொல்வதென்றால், இங்கே இருக்கின்ற காற்றின் சுகம், இங்கே இருக்கின்ற மரங்களின் இதம், இங்கே இருக்கின்ற அமைதியின் பதம் எல்லாமே நம்முடைய மனசுக்கு
மிகவும் நெருக்கமாக மனசை தாளாட்டுவது போல் இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே இருக்கின்ற வேளாண்மை கல்லூரியின் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மிகுந்த அழகான ஒரு உற்சாகமான புன்னகையோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களின் உற்சாகத்தோடு இன்றைக்கு நாமும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஒரு இளைஞர் படை இந்த கல்லூரியில் இருக்கின்றது. என்ன சிறப்பு இவர்களை பற்றி என்றால், பொறியியல் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் அதை விடுத்து நாங்கள் வேளாண்மையோடு எங்களுடைய வாழ்வை சம்பந்தப்படுத்திக் கொள்ள போகிறோம் என்று ஒரு லட்சியத்தோடு இவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாணவர்களோடு நாம் இருப்பது நமது மனதுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது. இந்த கல்லூரியின் முதன்மையர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் ஐயா கெம்பு செட்டி அவர்களுக்கும் இந்த கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்து விடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக 2 ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் புனிதமான தொழிலான வேளாண்மையை செய்து கொண்டிருக்கின்ற முன்னோடி வேளாண்மையாளரான ஐயா ரத்னசாமி அவர்களை பற்றி இன்னமும் சொல்லுவதென்றால், இவர் வேளாண்மையை தொழிலாக செய்யாமல் தவமாக செய்து கொண்டிருப்பவர். இந்த மண்ணில் விளைகின்ற ஒவ்வொரு பயிரையும் தன்னுடைய உயிராக நேசிப்பவர். அதற்காக என்னவெல்லாம் செய்யலாம் என்று உலகளாவிய அளவில் தகவல்களை திரட்டி தன்னுடைய தோட்டத்தில் அதையெல்லாம் முயற்சி செய்து பார்ப்பவர். பல வேளாண்மையாளர்களுக்கு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த வேளாண்மை கல்லூரி மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கிறார். எனவே உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு அவரை வரவேற்கலாம். அதே போன்று இன்னொரு ஆளுமை காசு நாகராஜன் என்கின்ற பத்திரிகையாளர். அவர் மிகுந்த உணர்வாளர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர். பல அற்புதமான வேலைகளை, பல அற்புதமான கடமைகளை இந்த சமூகத்திடம் செய்ய வேண்டும், இந்த இளைஞர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு மிக்க இளைஞரான அவர் தன்னுடைய மதிப்பீட்டில் உங்களை எல்லாம் நிர்ணயம் செய்ய வந்திருக்கின்றார். மிகச்சிறந்த பேச்சாளர். எனவே அவருக்கும் உங்களுடைய அற்புதமான கைதட்டலோடு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியை தமிழ் பேசு தமிழாய் பேசு என்கின்ற நிகழ்ச்சியை நாம் பல கல்லூரிகளில் நடத்தி இருக்கின்றோம். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இது மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இல்லை என்பதை நீங்கள் முதலிலேயே மனதில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற உங்களுடைய மதிப்பீட்டை நாங்கள் எப்படி நிர்ணயம் செய்ய இருக்கிறோம் என்றால், உங்களுடைய மொழி வளம் மிகவும் முக்கியம், கற்பனை மிகவும் முக்கியம். நீங்கள் எவ்வளவு தூரம் ஆணித்தரமாக பேசுகிறீர்கள், எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு பேசுகிறீர்கள் என்கின்ற அந்த செய்தியும் உங்களுடைய பேச்சில் தெளிவாக வேண்டும். அதை தாண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் மொழி. பேசும்போது வெறுமே இப்படி கையை கட்டிக்கிட்டு மனப்பாடம் செய்ததை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி பேசவே கூடாது என்பதை முதலிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேளாண்மை என்பது உங்கள் உடல் மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வேளாண்மையாளர்கள் தான் நம்முடைய பயிர்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். எனவே அப்படி ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் பேசுகின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இத்தனை கலவையும் சேர்ந்து இருக்க வேண்டும். எனவே மனப்பாடம் செய்து பேசுவது என்பது இந்த நிகழ்ச்சியில் ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற ஒரு குறிப்பை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஆங்கில கலப்பில்லாமல் எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கொடுக்கின்ற தலைப்பிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு தூரம் நீங்கள் வாழ்ந்திருக்கின்ற இந்த டீனேஜ் பருவம் என்று சொல்லப்படுகின்ற 10 பருவத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை, இந்த சமூகத்தை உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய பேச்சில் தெரிய வேண்டும் என்கின்ற இத்தனை விஷயங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இளைஞர்களிடம் பெரிதும் மிகுந்திருப்பது லட்சியமா அலட்சியமா? உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் பேச போகிறீர்கள். எனவே நீங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானவர்களாக இருக்கிறீர்கள், உணர்வாளர்களாக இருக்கிறீர்கள், சமூக கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற பல விஷயங்களை இந்த தலைப்பின் மூலம் நீங்கள் தெளிவுபடுத்தி விடலாம். லட்சியம் என்பது உணவு சம்பந்தப்பட்டது, உடை சம்பந்தப்பட்டது, கொள்கை சம்பந்தப்பட்டது, சமூகம் சம்பந்தப்பட்டது, தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அதை தாண்டி சமூக வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது. எனவே இத்தனை விஷயங்களையும் நீங்கள் உள்ளடக்கி பேசினால் அதன் மூலம் உங்களுடைய பேச்சு மிகச் சிறப்பானதாக அமையும். அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் மிகச் சிறந்த அளவில் முன்னோக்கி யோசிக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய பேச்சில் தெளிவாக வேண்டும். வெறுமே கிணற்று தவளை மாதிரி இந்த இடத்தையே சுத்தி வராம, இளைஞர்கள் எவ்வளவு தூரம் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், உலகை வெல்ல பிறந்தவர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உங்கள் பேச்சில் கொண்டு வந்தால் அதுதான் மிகச்சிறந்த பேச்சாக அமையும். எனவே அப்படிப்பட்ட பேச்சை இந்த வானவராயர் கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள்
கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் முதல் பரிசாக என்ன கொடுக்க போகிறோம், இரண்டாம் பரிசாக என்ன கொடுக்க போகிறோம், மூன்றாம் பரிசாக என்ன கொடுக்க போகிறோம் என்றால், இந்த நிகழ்ச்சி பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதன் மூலம் உங்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களின் கைதட்டல் கிடைக்கும் என்பது முதல் பரிசு. அந்த கைதட்டல் பெரிது. அதன் மூலம் உங்களுக்குள் உருவாக இருக்கின்ற, உங்களுக்குள் பிறக்க இருக்கின்ற அந்த புதிய ஆளுமை பெரிது. அதன் மூலம் இந்த தமிழகத்துக்கு கிடைக்க போகின்ற அந்த சிறந்த பேச்சாளரை பொதிகையின் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சி தமிழ் பேசு தமிழாய் பேசு என்கின்ற நிகழ்ச்சி பொதிகையின் தமிழ் குரல் தேடல். அந்த தமிழ் குரல் தேடல் எதுவாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க நாங்கள் எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கிறோம். பங்கேற்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக பேசுங்கள். கேட்க வந்திருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் அவர்களை நன்றாக உற்சாகப்படுத்துங்கள். அதுதான் உங்களுடைய கடமை. நாளைக்கு இன்னும் ஒரு மேடையில் நீங்களும் இதை போன்ற பேசும் வாய்ப்பை பெறலாம். எனவே இதன் மூலம் நீங்கள் சிறந்த பயிற்சியையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பொதிகை இதை உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீர்கள். நன்றாக பேசுங்கள். வாழ்த்துக்கள். மிகுந்த நன்றி. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களோடு நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற இந்த ஒரு அழகான நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்காக இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் பெரிதும் இருப்பது லட்சியமா அல்லது அலட்சியமா என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பு. இந்த ஒரு நிகழ்வில் உங்களுடைய மொழி, ஆளுமை மற்றும் கருத்து இவற்றை மையமாக வைத்து நமது நடுவர் குழுவினர் தங்களினுடைய அறிவிப்பை வெளியிடுவார்கள். இங்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், இப்போது இளைஞரிடம் இருப்பது லட்சியமா லட்சியமா என்ன கேட்டா, இப்போது இளைஞர்களுக்கு இருக்கிறது லட்சியம் தான் சொல்லுவேன். எல்லா மனிதனுக்கும் லட்சியம் ஒண்ணு இருக்குங்க. ஆனா அது அவன் சாதிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாளாகுமே தவிர அவனுக்கு லட்சியம் இல்லாமன்னு இல்லை. இப்ப நீங்க ஒரு 12ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு போறீங்க. அங்க இருக்கிற மாணவி கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்டேட் செகண்ட் வாங்கணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு. எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைச்சா எப்படிங்க? அது பிராக்டிக்கலா முடியுமா? அது முடியாது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் வாங்க முடியும். இப்ப சமுதாயம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யறானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாது, அவனை இழிவுபடுத்தும். அதே முயற்சி செஞ்சு தோத்துட்டானா அவன் இதுக்கு லாக்கியே இல்லைன்னு முடிவு பண்ணிடும். ஜெயிச்சா மட்டுமே இந்த சமூகம் அவனை ஏத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு ஹிட்லர் எடுத்துக்கலாங்க. அவர் இளமை காலத்துல, அதாவது அவர் 18 வயசு இருக்கும்போது சொந்த நாட்டிலேயே ஒரு அகதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு வேற உணவு கூட ஒரே ஒரு ரொட்டி தான் அவர் சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன், இந்த ஜெர்மனியை உலகம் ஃபுல்லா இந்த ஜெர்மனிங்கிற பேரை சொல்ல வைப்பேன் அவர் நம்பினாரு. இப்ப நீங்க சமீபத்தில் ஒரு வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்திருப்பீங்க. அதுல தனுஷ் நடிச்சிருப்பாரு. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவர் என்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு. அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ வேலைக்கே போக மாட்டேற, உனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்லுவாரு, எனக்கு லட்சியம் ஒண்ணு இருக்கு, நான் பொறியியல் முடிச்சிருக்கேன், நான் கட்டணம் கட்டத்தான் படிச்சிருக்கேன், நான் கட்டணம் தான் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை தான் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் வெற்றி பெற்றதை நீங்க அறிவீங்க. இப்ப சுவாமி விவேகானந்தரை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவோட ஆன்மீக பெருமையை உலக நாடுகள்ல சொன்னவர். அவர் உலக சமய சொற்பொழிவுல பேச போறோம்னு சொன்னவரையும் எல்லாம் பயந்தாங்க. இவர் இளம் துறவி, இவர் என்ன பேச போறாரு, இவருக்கு என்ன தெரியும், இவர் ஆன்மீகத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும், முற்றும் திறந்த ஞானிகள் அனுப்புறது விட்டு போட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை அனுப்புறீங்கன்னு யோசிச்சார். ஆனா அவர் உலக சமய சிக்காகோவில் நடந்த உலக சமய சொற்பொழிவு மாநாட்டில் பேசினாரு. பல அறிஞர்களும் மேதைகளும் பேசினதுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் போய் பேச போனாரு. அவரோட காவி உடைய கண்டோன்னு எல்லாம் பிரமிச்சாங்க. அவர் முதல் பேசினது, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சபை முள்ள ஒரு கைதட்டல் எழுந்துச்சு. அனைவரும் எந்திரிச்சு கை தட்டினாங்க. இப்ப ஒரு இளைஞன் பல காலமா இருக்கிற இந்தியாவோட ஆன்மீக பெருமையை ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, வலிமை மிக்க வெறும் 100 இளைஞர்களை மட்டும் என்னிடம் கொடுங்கள், இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக காட்டுகிறேன் என்று சொன்னாரு. ஏன் ஒரு 100 அனுபவம் மிக்கவங்களை கேட்டிருக்கலாமே. ஆனா ஒரு இளைஞரை தான் கேட்டாரு. ஏன்னா இளைஞன் மட்டும்தான் எளிதில் வயப்படக்கூடியவன். அவனிடம் சக்தி உள்ளது, அறிவுள்ளது. ஆனால் அவனுக்கு நேர்காட்டுதல் மட்டும்தான் ஆள் இல்லை. இன்றைய சமூகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞன் நான் சாதிக்கணும்னு சொன்னானா அவனுக்கு இழிவுபடுத்தத்தான் எல்லாம் முயற்சி பண்றாங்க. யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை.
ஒருத்தர் ஜெயிச்சானா மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒருத்தர் வெற்றி பெற்றான், உலக எல்லாரும் நினைப்பீங்க மைக்கேல் பிலிப்ஸ், ஹிட்லர், மேக்ஸ்வெல், இவங்க எல்லாம் விராட் கோலி. ஆனா அவங்க யாருக்குமே எல்லாம் சாதிச்சவங்களை மட்டும்தான் உலகம் போராட்டுறது. சாதிக்காம நினைக்கிறவங்க யாருமே உலகம் சப்போர்ட் பண்றது இல்ல. திறமையை வெற்றி பெற்றவன் மட்டும்தான் திறமை இருக்குதுன்னு இல்ல, வெற்றி பெறாதவனுக்கும் திறமை இருக்கு. எனவே இளைஞர்கள் அனைவருக்கும் திறமையுள்ளது, அறிவுள்ளது அனைவே வயதில் முதிர்ந்தவர் அனைவரும் இளைஞர் நேர்மையான வழியில் நேர்காணலுடன் நடத்தினால் அனைத்து இளைஞர்களுக்கும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, நூறடி ரோட், கோவை. நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் லட்சியத்தோடு இருக்கிறார்களா அலட்சியத்தோடு இருக்கிறார்களா? என்ன கேட்டா கண்டிப்பா நான் லட்சியத்தோடு இருக்காங்கன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பல துறையில நம் இளைஞர்கள் சாதிச்ச வண்ணம் இருக்காங்க. பல மெடல்களையும் பல பதக்கங்களையும் குவித்து நம் நாட்டுக்கு பல இடத்துல பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நான் எப்படிங்க இளைஞர் வந்து அலட்சியத்தோடு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் விவசாய படிப்பு படிக்க வந்திருக்க நீங்களும் லட்சியம் இல்லனா ஏன் இந்த கல்லூரிக்கு படிக்க வரணும்? வீட்லயே இருந்திருக்கலாமே. படிக்க வரணும்னு நினைச்சதே ஒரு லட்சியம் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி அலட்சியத்தோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? உங்கள எத்தனை பேரு இந்த பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிற படிப்பை முடிச்சிட்டு அடுத்து ஒரு IAS ஆபீசராவோ IFS ஆபீசராவோ ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது எப்படி இளைஞர்கள் அலட்சியத்தோடு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குங்க. அது வந்து வெளிப்படுற விதம் தான் வேறன்னு சொல்றாங்க. APJ அப்துல் கலாம் சொன்னாரு என்னன்னு, இளைஞர்களே கனவு காணுங்கள். ஏன் சொன்னாரு? அதே ஒரு முதியவரை பார்த்தோ இல்ல வயசானவங்களை பார்த்தோ குழந்தைங்களை பார்த்து சொல்லிருக்கலாம். இல்ல, இளைஞரை பார்த்து சொன்னாரு. ஏன்னா இளைஞரால சாதிக்க முடியும். அவன் ஒரு லட்சியத்தோட இருக்கான். கண்டிப்பா அவன் இந்திய நாட்டை வல்லரசு ஆக்குவான் அப்படின்னு நம்பிதாங்க நம்மள பார்த்து சொன்னாரு. அப்படி இருக்கிற அவர் அப்படி சொல்லிருக்கும் போது நாம எப்படி இளைஞர்கள் வந்து அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த பூமியில் பிறந்த ஒரு அறிவு படித்த புல்லுல இருந்து 6 அறிவு படித்த மனிதன் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க. புல்லுக்கு என்ன, சீக்கிரம் வளைச்சு வெளியே வரணும் அப்படின்ற லட்சியம். அப்படி மனிதனா பிறந்த நமக்கும் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனதிலையும் லட்சியம் இருக்குங்க. நான் சமீப காலமா படிச்ச ஒரு செய்தி, முத்து வரதராஜன் அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் ஒரு ராணுவ வீரர் வந்துட்டு தனியா நின்னு பாகிஸ்தானை சேர்ந்த 7 தீவிரவாதிகளை போர் புரிஞ்சு தன் உயிரையும் இந்த தாய் மண்ணுக்காக கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவர்களா இருக்கும் போது நாம எப்படி இளைஞர்கள் வந்து அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்? மேலும் ஒரு செய்தி, ஒரு பெண் திருச்சி டெப்டி கமிஷனர் அப்படின்ற ஒருத்தர் காவலாளி வந்துட்டு 500 கோடி பணத்தை தனியா போய் மீட்டு இந்த அரசாங்கத்துக்காக தந்தாங்க சமீப காலத்துல ஒரு செய்தித்தாள்ல படிச்சேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது இளைஞர்கள் எப்படி அலட்சியத்தோடு இருக்காங்க அப்படி நான் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு இளைஞனான நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு இளைஞனும் லட்சியத்தோட பிறக்கின்றான், லட்சியத்தோட வாழ்கின்றான், லட்சியத்தோட சாகின்றான். காலம் காட்டி ஓடும் அடர்ந்த நதிகள் நாங்கள், காலம் காட்டி ஓடும் அடர்ந்த நதிகள் நாங்கள். பாசாங்கு பாசிகள் படர்வதில்லை எம்மில், பாசாங்கு பாசிகள் படர்வதில்லை எம்மில். காற்றே கேள், கடலே கேள், ஒளியே கேள், வெளியே கேள், மண்ணே கேள், மாநிலா கேள். என்னுடன் பிறக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் லட்சியத்தோட இருக்கிறார்கள், லட்சியத்தோட இருக்கிறார்கள். வாழ்க தமிழ், வளர்க என் வேளாண்மை. நன்றி, வணக்கம். பேர் தப்பா சொன்னீங்க. முத்து வரதராஜன் இல்ல, அவர் பேர் முகுந்த் வரதராஜன். மிக சமீபத்துலதான் நம்மளோட குடியரசு தினம் அன்னைக்கு கூட அவங்களுக்கு விருது கொடுத்தாங்க, அவங்களோட துணைவியார். பேரை சொல்லும் போது சரியா சொல்லுங்க. இங்க கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா
இளைஞர்கள் மனதில் நிறைந்திருப்பது லட்சியமா அலட்சியமா? அலட்சியம் தாங்க. எல்லாரும் சொல்றாங்க லட்சியம் லட்சியம்னு, ஆனா அது உண்மை கிடையாது. காலையில எழுந்திருச்சோடனே நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு நல்ல கனிவு கொடுக்கும் பாட்டு. ஆனா நம்ம இளைஞர்களும் எப்படி இருக்காங்க தெரியுமா? காலையில எந்திரிக்கணும், எந்திரிச்சோடனே படுக்கையை விட்டு கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கைபேசி எடுத்து முதல்ல பண்ற வேலை முகநூலை பார்க்கணும். அடுத்தது காலை வணக்கம் சொல்லி ஒரு மொக்க கவிதை. சரி, இவ்ளோ நேரம் அங்க அவங்க அம்மான்னு ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, எழுந்திருச்சு வா எழுந்திருச்சு வான்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு காதுலயே விழுந்திருக்காது. அந்த ஒரு நிமிஷம் தான் காதுல விழுந்திருக்கும். அதுக்குள்ள என்னவோ முக்கியமான வேலையில இருந்து அத தொந்தரவு பண்ணிட்ட மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க அவங்க கிட்ட. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு. இப்படி இருக்காங்க. சொன்னாங்க அப்துல் கலாம் நம்மளை பார்த்து கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்துல் கலாம் சொன்ன கனவு காணுங்கள் வேற, நம்ம கண்டுட்டு இருக்க கனவுங்கிறது வேற. இப்ப எனக்கு இளைஞர்கள் என்ன கனவு காண்றாங்க? 4 வருஷம் படிக்கணும், படிச்சு முடிச்சோனே கஷ்டப்படாம ஒரு வேலை கிடைக்கணும். வேலை சும்மா கிடைக்க கூடாது, ஒரு நல்ல சம்பளத்தோட. வேலை கிடைச்ச அடுத்த வேலை என்ன? கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும். இதுதாங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள். இது பேர் லட்சியமா? பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கிறது பேர் லட்சியமா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. சரிங்க, இதையும் ஒரு லட்சியமா வச்சுட்டு சிலர் இருக்காங்க. அதையாவது ஒழுங்கா செய்யறாங்களா? கிடையாது. 4 வருஷம் போய் கல்லூரியில் சேர்றாங்க. சேர்ந்த 4வது நாள் 4 ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ இத செய்யி அதை செய்யின்னு. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்க பழகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்களை பழகிக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பொண்ணை பாப்பாங்க. அப்பத்திக்கு அவனுக்கு இருக்க லட்சியம் என்ன தெரியுமாங்க? அந்த பொண்ணை எப்படியாவது நம்மள காதலிக்க வைக்கணும். இத தவிர அந்த மனுஷன்ட்ட எந்த லட்சியமுமே கிடையாதுங்க. சரி, அந்த பொண்ணும் காதலிச்சிருச்சா? காதலிச்ச உடனே முதல்ல பண்ற வேலை என்ன இருக்கும்னா, ஒரு 4 மாசம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. கடைசியா பார்த்தா நீ வேணாம் எனக்கு, நீ இன்னொருத்தையோட போயிருவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க இளைஞர்களோட லட்சியம். கேட்டா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க? கேக்குறேன். எத்தனை பெத்தவங்க நம்மளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்கள பத்திய ஒரு லட்சியம் கூட இல்லாம என்னங்க வாழ்க்கை இது? இத கேட்டா வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம், வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறோம், உங்களுக்கு அது தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பொறாமப்படாதீங்கன்னு வேற சொல்லுவாங்க. சரிங்க, இதெல்லாம் பரவாயில்ல. நான் இதையும் சகிச்சுக்கிட்டு 4 வருஷங்க எப்படியோ ஒண்ணு முடிச்சு டிகிரி முடிச்சு வெளியே வந்துடுது. வந்தோடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேலைக்கு போலான்னு ஒரு எண்ணம் இருக்காது. வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. வீட்டுல உட்கார்ந்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. இணையதளத்துக்கு போக வேண்டியது. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஏதாவது உருப்படியா செய்யலான்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்க மனுஷன் கம்முனா இருப்பான்? அவன் கம்முன்னு இருந்தால் கூட இருக்கவங்க கம்முன்னு இருக்கணுமே? கண்டிப்பா மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு உருப்படாத ஏதாவது ஒரு வேலையை பண்ண வேண்டியது. அந்த வேலை அவனோட இருந்தா பரவாயில்ல, அது மத்தவங்களை பாதிக்குது. யோசிச்சு பாருங்க, என்னங்க லட்சியம் இதுல இருக்கு? கேட்டா இது என்னோட வாழ்க்கைக்கு வேணும் அப்படிங்க வேண்டியது. அடுத்தது எடுத்துக்கோங்க, நம்மளே இருக்கோம். நம்ம படிக்கிறது வேளாண்மை பட்டப்படிப்பு தான். நமக்கே நாட்டு நல்ல பணி திட்டம்னு 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு போய் செய்யறோமா? எப்படியாவது கேட்டா யாராவது கேட்பாங்க, நீங்க ஏங்க வேலை செய்யல அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்ம ஆசிரியர்களே கேட்டா, அவன் வேலை செய்யல, இவன் வேலை செய்யல, என்னைய மட்டும் இருக்குன்னு கேக்குறீங்க. இது பேர் லட்சியமாங்க? அடுத்தவன் வேலை செய்யலன்னு குத்தம் சொல்றது பேர் லட்சியமா? கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு மனுஷனோட லட்சியங்கிறது மனசுல இருந்து வரணுங்க. இப்படி இருக்க கூடாது. லட்சியங்கிறது ஆன்மாவை பொறுத்து இருக்கிறது. சரி, இதெல்லாம் போகட்டுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருக்கே, அது யாராவது இளைஞர்கள் ஆரம்பிச்சதுன்னு உங்களால சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கிறது நம்மளோட முதியவர்களா இருப்பாங்க, இல்ல கல்யாணம் ஆன பெண்களா இருப்பாங்க. ஒரு லட்சியமே இல்லாம அலைஞ்சிட்டு கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கைங்கிற ஒரு பயம் வந்தோடனே போய் ஆரம்பிக்கிறது தான் சுய உதவிக்குழு. இப்படி இருக்கிற இந்த உலகத்துல லட்சியங்கிறது எங்கங்க இருக்கு? இளைஞர்கள்ட்ட அலட்சியங்கிறது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. நான் இங்க பேச எடுத்துள்ள தலைப்பு இன்றைய சமுதாயத்தில் இருக்கும் இளைஞர்கள் லட்சியத்தோட இருக்காங்களா இல்ல அலட்சியத்தோட இருக்காங்களா? கண்டிப்பா உறுதியா அணித்தரமா அடிச்சு சொல்லுவாங்க, கண்டிப்பா லட்சியத்தோட தான் இருக்காங்க. நானும் ஒரு இளைஞன் தான், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. கண்டிப்பா இந்தியாவோட திட்டக்குழுல ஒரு உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட தான் இருக்கேன். நான் லட்சியத்தோடு இருக்கும்போது என்ன தவிர வேற யாரும் லட்சியத்தோட இல்ல அப்படிங்கும்போது அப்படின்னு சொன்னா அதோட ஒரு மகா முட்டாள்தனம் உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. நான் வெறும் நான் லட்சியத்தோட இருக்கேன், அதனால மத்தவங்க லட்சியத்தோட தான் இருக்காங்கன்னு சொல்ல வரல. இதுக்கு நான் இதை ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் என்கிட்ட இருக்கு. அது ஒன்னு தான் சொல்ல போறேன். மனித வள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது அப்பப்ப கணக்கிடுவாங்க. உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பகுதியா கணக்கிடுவாங்க. அதுல இப்ப இருக்க மனித வள குறியீடு மிக மிக பிரம்மாண்டமானதா இருக்கு. இதுல 20 நாடுகள்ல 18வது இடத்துல இந்தியா கொடுத்திருக்கு. நம்மள பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்தியா மட்டும் தான் இருக்கா? இல்ல, ஒவ்வொரு நாடுக்கும் அதிகமா தான் இருக்கு. அதுல இந்தியாவும் முன்னாடி தான் இருக்கு. இந்தியாவில தமிழர்கள் 3வது இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட மனிதவள குறியீடுங்கிறது லட்சியமே இல்லாம அலட்சியமா தெரியுற ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு மனிதவள குறியீடு அதிகமா இருக்கும்னு உங்களால சொல்லவே முடியாது. மனிதவள குறியீடு மட்டும் வச்சு சொல்ல முடியாது. கல்வித்துறை எடுத்துங்களேன். நம்மளோட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்லாம் பாருங்க. முன்னெல்லாம் ஒரு பள்ளியில முத மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1150, 2வது மதிப்பெண் 1130, 3வது மதிப்பெண் 1120 இப்படி இருந்தது. இப்ப முத மதிப்பெண் 1184 ஒருத்தன், 2வது மதிப்பெண் 1183 3 பேர், 3வது மதிப்பெண் 1182 5 பேர். லட்சியங்களே இல்லாத இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு முத மதிப்பெண் 2வது மதிப்பெண் 3வது மதிப்பெண் தொடர்ந்து வர்றது சாத்தியம் கண்டிப்பா கிடையாது. 12வது மதிப்பெண் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 2 வருஷம் தாங்க வித்தியாசம். கல்வித்துறை மட்டும் வச்சு சொல்லிட முடியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு துறையா சொல்றேன் கேளுங்க. இலக்கியத்துல, நவீன இலக்கியத்துல இந்த காலத்து இளைஞர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க இப்ப இருக்க குழந்தைகள் சிறுகதையிலிருந்து குழந்தைகள் கவிதைகள் இப்ப இருக்க இளைஞர்கள் நடத்திட்டு இருக்க ஆராய்ச்சியிலே உங்களுக்கு தெரியும். இலக்கியத்தில் மட்டும் ஆராய்ச்சி நடத்துறாங்களா? இல்லவே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.7% தான் நம்மளோட ஆராய்ச்சிக்கான பங்கு இருந்தது. இப்ப ஆராய்ச்சி துறையோட பங்கு 1.1% இருக்கு. ரொம்ப 1.1% கம்மி தான். ஏன்னா நம்மளோட வேளாண்மை துறை மட்டுமே 16% கொடுத்தாலும் அது 1.1% கம்மி. ஆனா ஆராய்ச்சிக்கு 1.1% கொடுக்கறது ஒரு லட்சியத்தை, ஒரு ஆராய்ச்சிங்கிறது லட்சியம் இல்லாம ஒருத்தரால் கண்டிப்பா செய்ய முடியாது. அலட்சியமா இருக்க ஒருத்தர் ஆராய்ச்சி செய்வாரு அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது எப்படி என்னோட இளைஞர்கள்லாம் நான் அலட்சியமா இருக்காங்கன்னு சொல்லுவேன்? ஒவ்வொரு துறையா வரும்போது அடுத்து நான் விளையாட்டு துறை கூட எடுத்துனேன். நம்ம மேல ஒரு மிகப்பெரிய தாக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம நாட்டு வீரர்கள் ஜெயிச்சா கை தட்டுவோம், தோத்தா மீது சோகமா இருப்போம் அப்படிலாம் இல்ல. இப்ப இருக்க ஜெயிச்சா கை தட்டு மட்டும் நம்ம கலந்துட்டு ஜெயிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, எனக்கு விளையாட்டு மேல ஆர்வம் இல்ல, எங்க வீட்டுக்கு வாங்க, எவ்வளவு பதக்கங்கள் என் தங்கை அடிக்க வச்சிருக்கான்னு காட்டுறேன். எங்க வீட்டுல மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருமே போட்டியில கலந்துக்குங்க ஆர்வமும் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சிலர் அலட்சியத்தோட இருக்காங்கன்னு நான் பாக்குறேன்னா அவங்களுக்கு சமுதாயத்து மேல் உள்ள பார்வை மாற வேண்டும். அப்பனாதான் அவங்களுக்கு நம்ம இளைஞர்கள் லட்சியத்தோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அடுத்து நான் சொல்ல போற துறை நம்ம இளைஞர்கள் காலையில எழுந்திரிச்சோன்னே முகநூல்ல பாக்குறாங்க. நான் 7வது படிக்கும் போது என்னோட தமிழ் வாத்தியார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. தமிழ் டயர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தையை சொல்லு, எனக்கு தெரியாது. நான் எங்க அண்ணன் போய் இந்த மாதிரி எங்க ஐயா கேட்டாரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். எங்க அண்ணன் அன்னைக்கு மாலை எங்க அண்ணன் இதை முகநூல்ல வெளியிடுறாரு. அடுத்த நாள் காலையில எனக்கு பதில் கிடைக்குது. டயருங்கிற வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை தொய்வை. இதை நான் எனக்கு இன்னொரு தமிழ் வாத்தியார்ட்ட கூட கேட்டேன். அவர் சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு. மேலும் முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்குறேன். உலகத்தில் மிக அதிகமான இளைஞர்களை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற நாடாம் நம்ம இந்தியா. இந்த நம்மளோட இளைஞர்கள் நாமளே மட்ட தட்டிட்டு வேணாங்க. லட்சியத்தோட தாங்க இருக்காங்க, கண்டிப்பா லட்சியத்தோட தாங்க இருக்காங்க. வாக்களித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி வெளியேறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான நல்லதொரு நிகழ்ச்சியை நமக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கும் நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருடைய ஆசீர்வாதத்தால் இன்று எல்லோருக்குமே ஒரு புத்துணர்வு பிறந்திருக்கிறது. இப்படி மாணவ மாணவிகளிடையே நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இங்கே அரங்கேற்றம் செய்வதால் நம்முடைய மாணவ மாணவர்களுடைய கற்பனை திறனும் அவருடைய லட்சியமும் அவருடைய எல்லா விதமான மனதில் ஏற்படுத்தக்கூடிய நல்லவித முயற்சிகளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு உந்து சக்தி பெற்று மேலும் அவர்கள் நல்லபடியாக அவங்களுடைய படிப்பிலும் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட இதர துறைகளிலும் பிரகாசிக்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு மோட்டிவேஷன், ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு உந்து சக்தியாக விளங்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்று பங்கு பெற வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவர்களும் நல்லபடியாக பேசி நல்ல உற்சாகமாக பேசி நல்லதொரு கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி நல்லதொரு பரிசுகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய இளைஞர்களிடம் நிறைந்திருப்பது லட்சியமா அலட்சியமா? என்ன கேட்டா நான் கண்டிப்பா அலட்சியம் தாங்க சொல்லுவேன்.
நம்ம அப்பா அம்மால எப்படிங்க சம்பாரிச்சாங்க, எப்படி முன்னுக்கு வந்தாங்க? அந்த காலத்து இளைஞரான எங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அப்பா அம்மா படிப்பறிவு இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த புக்குங்களை வாங்கி படிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வேலைக்கு வர்றாங்க. ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் 12ஆம் வகுப்பு திருப்பு முனை அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில. அதையே சும்மா கழித்து ஏதோ படிச்சோம், பட்டம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சும்மா ஏதோ படிச்சோம், ஏதோ பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லி 700க்கு கீழே மார்க் வாங்கி தான் அப்பா கிட்ட போய் சொல்றான், அப்பா என் நண்பர்கள் எல்லாம் பொறியியல் கல்லூரியில படிக்க போறாங்க, கண்டிப்பா நான் படிச்சா பொறியியல் கல்லூரியில தான் படிப்பேன், வேற எங்கேயும் நான் படிக்க மாட்டேங்கிறான். இதையும் தாங்கி அவங்க அப்பா சரி பையன் ஆசைப்பட்டுட்டானே, கண்டிப்பா ஒரு பொறியியல் கல்லூரியில நம்ம வேற எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்கிறாரு. கல்லூரிக்கு முதல் நாள் அந்த வாசப்படியில் நின்று அவங்க அப்பா சொல்றாரு, மகனே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் உனக்கு இந்த சீட்டை உனக்கு வாங்கி தரேன், தயவு செய்து நல்லா படி, இங்கயாவது என் பேரை காப்பாத்து அப்படிங்கிறாரு. அதுக்கு பையன் என்ன தெரியுமா சொல்றாங்க, கஷ்டப்படணும் அப்படிங்கிறது உங்க தலைமுறை, கஷ்டப்படாம வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிறது எங்க தலைமுறை இப்படின்னு சொல்லி தான் அப்பாவுடைய பேச்சை அலட்சியப்படுத்துற மாணவர்கள் தாங்க இப்ப அதிகமா இருக்கிறாங்க. இதை விடுங்க, எந்தெந்த எல்லா ஒவ்வொரு தெருக்கும் கோயில் இருக்கோ குளம் இருக்கோ எல்லா இடத்துலயும் ரசிகர்கள் மன்றம் மட்டும் கரெக்டா இருக்குதுங்க. எதுக்குங்க இந்த காலத்து இளைஞர்கள் அலட்சியமா இருக்கிறதுக்கு காரணமே முதற் காரணம் கேட்டா இதுதான். அவன் பிறந்த நாளை கொண்டாடுறானோ இல்லையோ ரசிகர்களுக்கு மட்டும் மோர் தயிர் எல்லாம் ஊத்தி கொண்டாட தெரியுதுல்ல, எங்கெங்க போச்சு அலட்சியம்? இதுதான் அலட்சியம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் தம் லட்ச பாதையை பார்த்து போகும்போது எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு அலட்சியமான விஷயம்? இப்படிதாங்க நம்ம இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயத்திலயும் தன் அலட்சியத்தை காமிச்சுக்கிட்டே வராங்க. இப்படிதாங்க எதுக்கு வீட்டு பையன்கிட்ட நான் போய் கேட்டேன், என்ன தம்பி பரிச்சியா படிக்கிறியா? ஆமாக்கா படிச்சுட்டே இருக்கேன்க்கா, 12ஆம் கிளாஸ் வேற சொல்றாங்க, படின்னு எல்லாம் புடிச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற. சரி ஏண்டா போயிட்டு நல்லா படி, போய் உங்க அப்பா அம்மா முதல்ல நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் நல்லா எழுதுறானா? அட போங்கக்கா, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற போயிட்டு நான் அப்பா அம்மா காலையில விழுந்தா ஒண்ணும் நடக்காது, தினமும் காலையில நான் படத்துல தனுஷ் போட்டோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன்க்கா. இதுதான் அந்த இளைஞர்கள் மனதுல திரும்ப வந்துட்டு இருக்கிறது தொலைக்காட்சி. TSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, 100 அடி ரோட், கோவை. இளைஞர்கள் மனதுல திரும்ப வந்துட்டு இருக்கிறது தொலைக்காட்சி. முக்கியமா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞரையும் அடிமைப்படுத்துற விஷயம் என்னன்னா தொலைக்காட்சி, தொலைபேசி. இது ரெண்டு தாங்க ஒவ்வொரு மனுஷனையும் லட்சியத்தை வெறுத்து அலட்சியமா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற நாட்கள் ஆகும். சரி, ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு தோழர்களும் தாங்க தோல் மேல நண்பர்களுடைய தோல் மேல கைய போட்டு நண்பன் நல்ல காலர் தூக்கி சொல்றாங்க. எத்தனை பேருங்க தம் நண்பர்களுக்கு உயிர் கொடுக்க உதவியா இருக்கிற எத்தனை பேரை தாய் தந்தைக்கு இன்னைக்கு உயிர் கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. தன் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தைக்கு உயிர் கொடுக்காம எதுக்குங்க நண்பனுக்கு உயிர்? இதெல்லாம் தாங்க அலட்சிய பாதையில கொண்டு போற ஒவ்வொரு விஷயமும். இதே மாதிரிதான் நம்ம நாடு வல்லரசு நாடாக இருக்க, வல்லரசு நாடுன்னு இன்னும் அறிவிக்கப்படாததுக்கு காரணமும் இதுதான். எத்தனையோ நிறைய இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடு. ஏங்க இருந்தும் இன்னமும் வல்லரசு நாடு ஆகல? எத்தனை இளைஞர்களை கொண்டும் இதனால நம்மள சாதிக்க முடியல அப்படின்னா இதுக்கு காரணம் அலட்சியமான இளைஞர்கள் நம் நாட்டுல இருக்கிறதுக்கு தாங்க காரணம். இப்படிதான் ஒவ்வொரு டைமும் அலட்சியம்ங்கிற பேரு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இதை எப்பங்க நம்ம மாத்த போறோம்? இது மாதிரிதான் திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டு போனாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். இப்ப அலட்சியமா இருக்கிற இளைஞர்கள் என்ன தெரியுமாங்க மாத்திட்டு இருக்காங்க? மகன் தந்தை காற்றும் உதவி செல்போனை நோண்டாதிருத்தல். இதுதாங்க புதுசா அலட்சியமா இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திருக்குறள்ங்கிற பேர்ல அவமதிப்போட திருவள்ளுவரை எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கு வேற ஒரு குறளுங்க, திருவள்ளுவரும் ஒருபடி கீழே இறங்கிட்டாராமா இந்த திருக்குறளை கேட்டு. இதுதாங்க இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு அலட்சியமான இளைஞர்கள். எப்போது இளைஞர்கள் லட்சியத்தோடு நடக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்ம நாடு ஒரு நல்ல வல்லரசு நாடாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனவே தொலைபேசி தொலைக்காட்சி அத்தனையும் தள்ளி தூரத்தோடு போட்டுவிட்டு இளைஞர்கள் ஒரு லட்சிய பாதையை நோக்கி நடந்தால் மட்டுமே நம் நாடு லட்சியத்தோடு நடக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்று நம் நாட்டில் மாறுதொட்டி கொள்ள வேண்டிய விஷயம்
60% நம் நாட்டில் இளைஞர்கள் தான் உள்ளார்கள். ஆனால் நம் நாடு எந்த துறை எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் அதில் ஒரு கேள்விக்குறிதான் உள்ளது. கண்ணதாசன் அன்றே சொன்னார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலும் ஓடிவிடாது, மயக்கமா கலக்கமா. இப்படி ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை பலரும் சொல்லி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பலரு அந்த லட்சியத்தை நோக்கி போறாங்களா அப்படின்னா அதுக்கு விடை கிடையாது. அலட்சியமா போறாங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். முதல் குடும்பத்துல பாத்துங்க, இன்னைக்கு எத்தனை பிள்ளைமார்கள் தன்னுடைய தாய் தந்தரை தொட்டு வணங்குகிறார்கள் அல்லது அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள்? இல்ல, இப்போ ஒரு அப்பா சொன்னாரு, 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறீங்க, அந்த தம்பி நல்லா மார்க் வாங்கி இருக்கிறது, நீ ஏப்பா நல்லா மார்க் வாங்கல அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றா, நீ இப்ப வாத்தியார இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனப்போ இப்ப பேராசிரியர் ஆயிட்டா. அதே மாதிரிதான் வாழ்க்கை ஒவ்வொரு தடவையும் நம்ம செதுக்கிட்டே போகணும். இல்லைன்னா நம்மளை சுத்தி அலட்சியம் அப்படிங்கறத சூழ்ந்துட்டே வரும். குடும்பத்தை அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி. இன்றைய கல்வி மாணவர்களை சமுதாய நலனில் அக்கறை வைக்க கொள்கிறதா என்று கேட்டால் அதற்கும் விடையில்லை. ஏனென்றால் இன்றைய கல்வி அந்த நிலைமையில் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவனிடம் கேட்கிறார், தம்பி சினமாடு விலை அதிகமா அல்லது பால் மாடு விலை அதிகமா அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த தம்பி எந்திரிச்சு, சார் என்னங்க சார் கேள்வி கேட்கறீங்க, பால் மாடு தாங்க சார் விலை அதிகம், கன்றின்ற மாடு விலை இல்லைங்க சார், விலை கம்மிங்க சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆசிரியருக்கு ஒரே வியப்பு, என்னப்பா நான் என்ன கேள்வி தப்பா கேட்டேனா அப்படின்னு. இல்லைங்க சார் நீங்க கரெக்ட் தாங்க சார் கேட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் எப்படிப்பா சொல்ற அப்படின்னு சொல்ற, சார் கற்புக்கு எப்பவுமே விலை அதிகங்க சார், மாடு கன்று இருந்துச்சுன்னா அது கற்பு போயிருங்க சார் அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே அந்த ஆசிரியர் கேட்கிற, தம்பி இதை யார் தம்பி? சார் எங்க தமிழ் வாத்தியார் தாங்க சார் எனக்கு கற்புனா விலை அதிகம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க சார், அதனாலதான் நான் சொன்னேங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி கல்விங்கிறது இன்றைய தலைமுறையிடம் நல்லொழுக்கத்தை வளர்க்கிறதா அல்லது ஒரு லட்சியத்தை வளர்க்கிறதா என்று கேட்டால் அதற்கும் வாய்ப்பே இல்லை. மற்றொன்று நண்பர் கூட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர் கூட்டத்தை எடுத்துக்கொண்டா இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான போகுது, அவனோட வாழ்க்கையை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டான். நாளைக்கு என்ன படம் போடுது, மச்சி நம்ம தலைவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோன்னு, நீ போய் இங்க போய் இவ்வளவு வாங்கிட்டு வந்துரு. இதுதான் இன்னைக்கு பலரும் கூட்டம் போட்டு பேசுறாங்க. நம்மளோட நாட்டை பத்தி நாளைக்கு நம்மளோட நாடு வல்லரசா மாத்தி காட்டணும், அதுக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு பேச்சே கிடையாது. நம்ம இதுல பேச்சே கிடையாதுப்பா. இப்ப எடுத்துட்டீங்கன்னா இப்ப 2 பேர் பேசுறாங்க, சப்போஸ் அவன் நல்லா தான் பேசிட்டு இருப்பான். உடனே கூட இருக்கிற என்ன சொல்லுவானா, மச்சி அங்க பேருந்து நினைக்கிறான் அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு உன்னையே பாக்குது, அந்த பொண்ணு பின்னாடி இருக்கிற சூர்யா போஸ்டர் விஜய் போஸ்டர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஆனா நம்ம ஆள் ஏற்றி விடுவான், உன்னத்தாண்டா பாக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இளைஞர்கள் சமுதாயம் ஒன்னா சேரையில அவங்களுக்குள்ள ஒரு வலுவான அமைப்பு உள்ளதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி மருத்துவத்துறையாகட்டும் வேளாண்மை துறையாகட்டும், இன்று வேளாண்மை துறை நான் நாளைக்கு வேளாண்மை படிக்கிற அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பீடு இன்று உள்ளதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கோணம் கட்டி வேலை செஞ்சா பாருங்க, உடனே பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, என்னடா எம்பாரு ஃபாரின்ல போய் எப்படி படிச்சுக்கிறான்னு, நல்லா ஷூ வாங்கி போட்டு எப்படி காரு நல்லா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு கண்ணாடி ஷோக்கா வரா, என்னன்ற கோவணத்தை கட்டிட்டு அங்க காட்டுல உழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்படின்னா வாழ்க்கை அவனோட இஷ்டப்படி வாழ்றது இல்ல. அதனால அவங்களோட மனசுல அலட்சியம் அப்படிங்கிறது கால போக்கில் கரைபறிந்த வெள்ளமாக மாறிக்கொண்டே வருகிறது. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், என்னதான் அலையடித்தாலும் மீனவன் கடல் மீது கோபம் கொள்ள மாட்டான். அதே போல் மாணவர்களைய நாம் அல்லது இளைஞர்கள் என்னும் தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே எந்த நிலையிலும் நாம் நம்முடைய தன்னம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது. நம்பிக்கை என்ற ஒளியை நீ ஏற்றிக்கொண்டே வந்தால் நாளைய வாழ்வில் நீ லட்சியவாதியாகவோ இந்த உலகிற்கே ஒரு பிறப்பாளனாக ஒரு புதிய ஞானியாக உருவெடுக்கலாம். வாழ்க பாரதம், வாழ்க வளர்க தாய்நாடு. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி. உலகிற்கு ஒளியாக இரு, உலகிற்கு ஒளியாக இரு. அது ஒரு சில நபர்களிடம் மட்டுமே அதனுடைய பலன் இருந்தால் அதுமே போதுமானது. உன்னுடைய முன்னேற்றத்தை நீ முடக்காதே. ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு மெழுகுவத்தியை போன்ற ஒளி ஏந்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் ஒன்று பிரகாசமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு குன்றியும் இருக்கிறது. அதில் லட்சியம் என்ற ஒன்று சேரும் போதுதான் அவர் முன்னேற்றத்தின் பாதையை அடைய முடியும். நம்முடைய இளைஞர்களின் லட்சியம் மட்டுமே என்று இருக்கிறது என்று எடுத்துக்காட்டின் மூலம் நான் கூற இருக்கின்றேன். இதில் நாம் எல்லோரும் அறிந்திருக்கும் மலாலா யூசுப்ஸே, அவருடைய வயதோ 17 தான். அவர் பெண் கல்விக்காக பெரிதும் பாடுபட்டவர். அவருடைய பேனா நுனியினால் தீவிரவாதத்தின் ஆயுதங்களுக்கு எதிராக பாடுபட்டார். அதனால் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இதில் அவர்களுக்கு அலட்சியம் காணப்பட்டதாம்? நிச்சயமாக இல்லை. இதே போலத்தான்
ராணுவத்தில் தினம் தினம் ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நாம் அலட்சியம் கண்டோமா? நிச்சயமாக இல்லை. விண்வெளியில் பெரிதும் புரட்சியை ஏற்படுத்தியது மங்கள்யான். அந்த மங்கள்யான் தொழில்நுட்பத்தில் இளைஞருடைய பங்கு மிகவும் பெரியது. இதில் அவர்கள் அலட்சியத்தை கண்டார்களா? நிச்சயமாக இல்லை. இதே போல மேரிகோம் 5 முறை இந்தியாவிற்காக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை. அவருடைய இந்த விளையாட்டில் அவருடைய அலட்சியம் காணப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. அதே போல மார்கன் கால்சன் சதுரங்க விளையாட்டில் முடிசூடா மன்னனாக காட்சியளிக்கிறார். அவருடைய அந்த முயற்சியில் அவர் அலட்சியம் காணப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. இப்படி எல்லா விதத்திலும் இளைஞர்கள் தொழில்நுட்பத்தாலும் சமூக நலனுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று, 2004 சுனாமி டிசம்பர் 26 அது உலகையே புரட்டி போட்டது. அந்த புரட்டியில் இந்தியாவை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் எல்லா விதமான உதவியும் பொருட்செல்வமும் சமூக உதவியும் மேற்கொண்டது நம்முடைய இளைஞர்கள் மட்டுமே. சோ இவர்களிடத்தில் நாம் அலட்சியத்தை கண்டோமா? நிச்சயமாக இல்லை. இப்படி எல்லா விதத்திலையும் லட்சியத்தின் பக்கமே செல்லு கொண்டிருக்கும் இந்த இளைஞர்களிடம் எப்படி நாம் அலட்சியம் என்று கூற முடியும்? சுவாமி விவேகானந்தர் கூறினார், என்னிடம் ஒரு 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவோம் என்று கூறினார்கள். ஆனால் இந்த இவ்வளவு இளைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் தொழில்நுட்பத்தாலும் அறிவாலும் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும் அவர்களிடம் என்ன இல்லை? சுவாமி விவேகானந்தர் போல் வழிநடத்தும் ஒரு தலைவர் நம்மிடம் இல்லாமல் போனார்கள். அதனால் தான் நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கூறினார்கள், 2020 கண்டிப்பாக இந்தியா வல்லரசு நாடாக மாறும். அது இந்தியர்களை நோக்கி கூறியவில்லை, இளைஞர்களை நோக்கி தான் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்திய இளைஞர்கள் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இல்லை, இந்தியாவின் மொத்தமாக இருக்கிறார்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்துல் லத்தீப். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், இன்றைய இந்தியர் இளைஞர்களிடம் அதிகம் இருப்பது லட்சியமா அலட்சியமா? என்னை கேட்டால் லட்சியம் என்றே கூறுவேன். லட்சியம் என்றால் ஒன்றுமில்லை, ஒரு மனிதன் அலட்சியத்தை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கொண்டு என்றைக்கு முன்னுக்கு வருகிறானோ அதுவே லட்சியமாக மாறுகிறது. வாலி கல்வி செல்வம் எய்தி மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று முண்டாசு கவியின் கனவு நனவாகவே மாறியது. இளைஞர்களிடத்தில் காணப்படுவது லட்சியம் என்று நான் கூற வந்துள்ளேன். அதாவது நானும் ஒரு இளைஞன் தாங்க. ஸோ நான் அலட்சியம்னு சொன்னேன்னா அது தப்பான பேச்சு. அதாவது நம்ம முதல்ல இளைஞர்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுங்க. உலக நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் நம்மகிட்ட கண்டு பயப்படுறான்னா இயற்கை வளம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நம்ம இருக்கக்கூடிய இளைஞர் வளம், அதாவது கூடிய சீக்கிரத்துல, அதாவது இனி வரப்போற வருஷங்கள்ல அதிகமான இளைஞர்கள் இருக்க போற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். இதே மற்ற நாடுகள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில அங்க வயதானவர்கள் அதிகமாக ஆக போறாங்க. அந்த காரணத்தினால நம்ம கிட்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. சரி, இப்போ இளைஞர்கள்ட்ட லட்சியம் எப்படி இருக்கு? இப்போ லட்சியம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லட்சியம் மாறுங்க. பொதுவா இப்ப எங்க பெற்றோர்களை பார்த்தோன்னா, என் பையன் நல்லா படிக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், ஒரு சமுதாயத்துல நல்ல இடத்துக்கு வரணும்னு என் அப்பா அம்மாவுடைய லட்சியம். இதே என் சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா, சரி இந்த பையன் ஏதோ நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்யணும் இப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கு. ஆனால் நம்மளுடைய இளைஞர்கள், அதாவது என்னுடைய லட்சியம் என்னன்னா, அதாவது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமா நான் ஒரு திருப்தி அடையணும் அப்படின்னு, அதுதான் என்னோட லட்சியம். அந்த விஷயம் எது அப்படின்னு நான் யோசிக்கல. எனக்கு கிடைச்சதா இந்த வேளாண்மை, அதாவது நான் எடுத்துள்ள தோட்டக்கலை. இந்த தோட்டக்கலை படிச்சா நான் திருப்தி அடைவேன். என் சுத்தி, அதாவது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சோ எனது குடும்பத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன், அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தருவேன், என்னை சுத்தி இருக்க விவசாய வட்டாரங்களுக்கு என்னால முடிஞ்சதை சொல்லுவேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். இதைய நான் லட்சியமா வச்சுட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள், அதாவது பொறியியல் துறை எடுத்திருக்காங்க என்னோட நண்பர்கள். என்ன நீ பொறியியல் துறை அதுதான் இப்ப வீழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு அதை போய் எடுத்த? அதாவது அவனுடைய லட்சியம் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங் என்று கூறப்படக்கூடிய கட்டுமான பற்றிய படிப்பு அவன் படிச்சுட்டு புதிய அதாவது வீடு இல்லாத ஏழைகளுக்கு அவன் வீடு கட்டி கொடுக்கணும், தன்னிட்டு இருக்க பணம் இல்ல முடிஞ்ச சில அமைப்புகள்கிட்ட வாங்கி கொடுக்கணும், அப்படி அவனுடைய லட்சியம் வச்சிருக்கான். இன்னொரு என்னோட நண்பன் மருத்துவம் படிச்சிட்டு இருக்கான். இவனுடைய லட்சியம் என்னன்னா, அதாவது முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு சில உதவிகள் செய்யணும் அப்படின்னு அவன் ஒரு லட்சியம் வச்சுட்டு இருக்கான். அதாவது ஒவ்வொரு அதாவது சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க. மாணவர்கள் மட்டுமில்ல, அதாவது இளைஞர்கள் என்று கூறப்படுகிற அனைவருக்கும் லட்சியம் என்பது ஒன்று உண்டு. இதையெல்லாம் விட்டு நம்ம அவங்களை அலட்சியம் சொல்றது. அதாவது சில விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க,
திரையரங்குகளை பாத்தீங்கன்னா அவர்களுடைய நடிகர்களுக்கோ ஒரு சிலருக்கோ தயிர் பால் அது ஊத்துவாங்க. இது எல்லாம் வந்து அலட்சியம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெறி, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு நடிகர் யாரோ ஒருத்தருக்காகவே இவ்வளவு பயங்கரமா பண்றாங்களே, தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வரையில அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க எவ்வளவு உயரத்துல ஏறி நிக்கிறான், நீங்க பாக்கவே மனம் அப்படியே பதபதிக்குது. ஐயோ விழுந்தானா என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்குது. அந்த பையன் அப்படி நினைக்கும் போது அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் என்ன பண்ணுவான், அந்த விதமா யோசிச்சுப்பாங்க. பேருந்துகளை தொங்கிட்டு போறாங்க, இதெல்லாம் சாகசங்க. நீங்க வந்து அலட்சியம் நினைச்சுக்காதீங்க. எங்க உங்களால தொங்க முடியுமா? அதுக்கெல்லாம் நெஞ்சில ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் என்னுடைய இளைஞனிடம் உள்ளது. அந்த இளைஞன் தனது லட்சியத்தை மட்டும் சரியாக பயன்படு, அவனுக்கு தெரியும் இதுதான் பண்ணணும், என் வாழ்க்கையில இந்த நேரத்துல இது வரணும், எல்லாமே அவனுக்கு தெரியுங்க. நம்மளுடைய இளைஞன்ட்ட இல்லாத ஒரே விஷயம் சரியான வழிகாட்டுதல். வழிகாட்டுதல்ங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்துட்டா போதுங்க, நம்ம இளைஞனை அடிச்சுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாதுங்க. இப்ப பாருங்க, எனக்கும் வழிகாட்டுதல், இந்த துறைக்கு வருவன்னு எனக்கு ஒரு சரியா இந்த துறை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது. இதுக்கு வந்த பின்னாடி எனது ஆசிரியர் இங்க அமர்ந்திருப்பாரு, அவருடைய வழிகாட்டுதல்ல ஐசிஆர் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்திய அனைத்து விவசாய யூனிவர்சிட்டி அப்படின்னு பல்கலைக்கழகங்களுக்கு தலைமையிடமா இருக்கு. அங்க போய் படிக்கணும்பா, எம்எஸ்சி படி, உனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம், இல்ல விவசாயம் பண்ணினா உனக்கு ஏகப்பட்ட லாபம் இருக்கு, அதாவது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் எனக்கு வழிகாட்டார். இப்போ என்னோட லட்சியத்தை அவர் வந்து மெருகூற்றிக்கிட்டே இருக்கார். இது மாதிரி நிறைய இளைஞர்கள் தங்களுடைய லட்சியம் தன்னுடைய திறமைகளை உள்ள வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளிக்கொண்டு வரக்கான வழிகாட்டுதல் மட்டுமே இல்லை. இறுதியாக நான் சொல்கிறேன், இப்பொழுது நம்ம இளைஞர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் மட்டுமே. லட்சியம் என்பது அவர்களுக்கு உள்ளது. அதனால் நமது இளைஞர்களுக்கு தயவு செய்து அவர்கள் லட்சியத்திற்கு வழிவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசுறது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இருப்பது வந்து அலட்சியம் தான். என்னடா இவன் எடுத்த உடனே அலட்சியம் சொல்ல நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு கல்லூரி மாணவன் எடுத்துக்கோங்க. அவர் வந்து காலங்காத்தால அதிகாலை 7:30 மணிக்கே எந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி பஸ்ஸை பிடிச்சு போய் உட்காராரு. உட்கார்ந்தோடனே எதிரில் ஒரு ஆள் இருக்கும், பசங்க ஏத்திடுவாங்க. ஏற்கனவே நம்பால் எப்படி இருக்காருன்னா, முழு நேரம் அரசியல்வாதி மாதிரி, முழு நேர காதல்வாதி. இப்படி யாரும் ஏத்துட்டாங்களா, உடனே ஏத்துட்டு ஒரு பாட்டை, கேளு பொண்ணே பாத்தியமா உன்னை காதலிக்கிறேன் சத்தியமா, கேளு பொண்ணே பாத்தியமா உன்னை காதலிக்கிறேன் சத்தியமா, உன் பார்வைய மேல் பட்டாலே ஆகுறனே பைத்தியமா, மறந்து போனாலே என் அம்மா, மறந்து போனாலே என் அம்மா, உன் காதல் ஒன்னே எனக்கு போதுமா, அம்மா வேணாமா காதல் மட்டும் போதுமா. இதையும் மச்சா கவிதா ஏத்திடுவாங்க. இதை விட சரி படிச்சுதான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வேலை இளைஞர்களை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அலாரம் வச்சு 9:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அவங்களும் காலை கடலாம் முடிச்சாங்களான்னு தெரியல, உடனே போய் டாஸ்மாக் நிற்பாங்க 10 மணிக்கு. ஏன்டா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற அப்படின்னு கேட்டா, மக்கள் நல்லா இருக்கணுமாமா, அதுக்காக அரசுக்கு வரி தந்து தங்களை தியாகிகளா காமிச்சுக்கிறாங்களாமா. PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, 100 அடி ரோட், கோவை. அதுக்காக எல்லா இளைஞர்களும் வந்து லட்சியம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ராணுவ வீரர் வந்து லட்சியத்தோட இருந்து சாதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகை காதலிக்கிற எத்தனை இளைஞர்கள் இங்க நாட்டை காதலிக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிஜமா நிறைய பேர் கிடையாது நினைக்கிறேன். ஒரு கவிதை உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன். பகத்சிங்கும் பாரதியாரும் பிறந்த மன்னடா, பகத்சிங்கும் பாரதியாரும் பிறந்த மன்னடா, நீயும் கூட இளைஞன் தான் என்று நெஞ்சில் கை வைத்து சொல்லடா, நீயும் கூட இளைஞன் தான் என்று நெஞ்சில் கை வைத்து சொல்லடா, தரணி எல்லாம் தமிழ்தான், தமிழ் இங்கே புத்தகத்தில் மட்டும் இருக்கிறது, தெரியாமல் கூட உன் வாயில் தமிழ் வர மறுக்கிறது, தெரியாமல் கூட உன் வாயில் தமிழ் வர மறுக்கிறது, நெஞ்சில் நெருப்பெரிய வேண்டுமடா, நெஞ்சில் நெருப்பெரிய வேண்டுமடா, சாராயம் குடித்து நெஞ்செரிச்சல் ஏனடா, சாராயம் குடித்து நெஞ்செரிச்சல் ஏனடா, ஏவுகணை விஞ்ஞானம் அறிய வேண்டியவன் நீ, ஏவுகணை விஞ்ஞானம் அறிய வேண்டியவன் நீ, முகநூலில் லைக்குக்கு அலைகிறாயே, முகநூலில் வெறும் லைக்குக்கு அலைகிறாயே. ஒவ்வொருத்தரும் அலட்சியத்தை விட்டுட்டு லட்சியத்தை வளர்த்துட்டு வாழ்க்கையில வெல்லணும். இங்க இருக்க எத்தனைகளுக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சா நம்ம பெரிய அளவு குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை நம்ம பலத்தை காமிச்சிருக்கலாம்.
நீயும் தமிழனே, நீயும் தமிழனே, நானும் தமிழனே, பேருக்கு மட்டும் போருக்கு அல்ல, சத்தியமாய் பேருக்கு மட்டும் போருக்கு அல்ல. செத்த இலைகளும் காட்டில் சத்தமிடுமே, செத்த இலைகளும் கூட காட்டில் சத்தமிடுமே, செத்து விட்டாயோ நீயும் சத்தமில்லாமல். தமிழா திருந்திடு, தமிழா திருந்திடு, புலிகள் கனவிற்கேன விருந்திடு. ராஜ படையெடுப்போம், ராஜ படையெடுப்போம், கோலை இலங்கை ராணுவ களை எடுப்போம், ராஜபக்சே தலையெடுப்போமடா, ராஜபக்சே தலையெடுப்போம். உணர்ந்திடு நீ இந்தியன் அல்ல, உணர்ந்திடு நீ இந்தியன் அல்ல, உரிமைக்கு உயிரும் கொடுக்கும் தமிழடா, உரிமைக்கு உயிரும் கொடுக்கும் தமிழன். மடிந்த கரங்கள் ஆயுதம் எடுக்க விரல் கொடுப்போம், மடிந்த கரங்கள் ஆயுதம் எடுக்க விரல் கொடுப்போம். மானமுள்ள தாய் பெற்ற தமிழா, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ்நாய் வாழ்வோம், தமிழுக்கு நன்றி. நம்முடைய மாணவர்களுடைய எண்ணங்கள் என்பது மிக மிக தெளிவாக இருக்கின்றது என்பது இதன் மூலமாக தெரிய வந்துள்ளது. முக்கியமாக பார்க்கும்போது 16 மாணவர்கள் இதிலே பேசினார்கள். அதில் ஏறத்தாழ 12 மாணவர்கள் முயற்சி தான், லட்சியம்தான் ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்ற முடியும் என்ற தலைப்பிலே பேசியது போல இதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ் தொலைக்காட்சிகளில் தான் தொலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையை மாற்றுவதற்காக தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்கின்ற பெருமுயற்சி எடுத்திருக்கிற பொதிகை தொலைக்காட்சிக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அம்மான்னு சொல்லிருச்சுன்னா, ஐயோ அம்மான்னு சொல்லிருச்சே, என் குழந்தை அம்மான்னு சொல்லிருச்சேன்னு சந்தோஷப்படுவோம், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். 3 வயது ஆன உடனே அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தின உடனே அந்த குழந்தை எதிர்கொள்ளுகிற ஒரு கொடுமை என்னன்னா சைலண்ட், பேசாத. ஆனா இந்த பொதிகை தொலைக்காட்சி கல்லூரிக்குள்ள தமிழை பேசுவதற்கு, தமிழாய் பேசுவதற்கு தமிழ்நாட்டு மாணவர்களை தயார்படுத்த நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்கின்ற புரட்சி கவிஞனுடைய வருத்தங்களுக்கு மருந்திடுகின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறோம். ஒவ்வொருவரும் ஆளுமையில், மொழி ஆளுமையில், கருத்துகளில் மிக தெளிவான பதிவை செய்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள் சுதந்திரமா இங்க காடுகளுக்குள்ள சுற்றி திரிஞ்சு அவங்களுடைய விருப்பத்திற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவர்களை சிந்திப்பதற்கும் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே குழந்தைகளை அவர்கள் போக்கில் சிந்திக்க விட வேண்டும் என்பதற்கு இந்த விவசாய கல்லூரியினுடைய மாணவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதில் எங்களை போன்றவர்களை அழைத்து நடுவர்களாக வாய்ப்பளித்ததற்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். PSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Silks, நூறடி ரோட், கோவை. கோவை PSR Silks வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கோவை PSR Silks,